குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு யுவர் வெற்றி எக்ஸாம். இன்னைக்கு நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான காலகட்டத்தில் உள்ள முக்கிய வினாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், யூனிட் 6 இருந்து தான் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலில் சங்க காலம் முதல் இக்காலம் வரை. சங்க காலம் என்பது எந்த காலத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 3 டு கிபி 3 வரைக்கும். அதாவது சங்க காலத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, போகாம 500 முதல் 100 வரைக்கும் உள்ளது தான் சங்க காலம்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ சங்கம் மருவிய காலத்தை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100 முதல் 500 வரைக்கும் உள்ளதை சங்கம் மருவிய காலம்னு சொல்லுவோம். அப்போ பல்லவர் காலம், சோழர்கள் காலம், பிற்கால பாண்டியர், நாயக்கர்கள் காலம், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? நம்ம அப்போ பல்லவர் காலம் அப்படின்னா 500 முதல் 800 வரைக்கும் உள்ளது. சோழர்கள் காலம் அப்படின்னு சொன்னால் 800 முதல் 1200 வரைக்கும் உள்ளது. சரி, அப்போ பிற்கால பாண்டியர், நாயக்கர் காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது 1200லேருந்து நம்மளுக்கு 1600 வரைக்கும் உள்ளது தான் என்னது நம்மளுக்கு பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள் காலம். ஐரோப்பியர்கள் காலம் அப்படிங்கும்போது அவங்க 1600 என்ன பண்ணுறாங்க, உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்ததுலேருந்து 1947 வரைக்கும் யார் தான் இருக்காங்க, அவங்க தான் இருக்காங்க. சரியா? அதுக்கு அடுத்தது மறுமலர்ச்சி ஏற்பட்ட தற்காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1947க்கு பின்னாடி உள்ளது எல்லாமே மறுமலர்ச்சி காலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இரண்டாவது, ஆற்றுப்படை நூல்கள் உள்ள இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 பாட்டு நூல்களை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம ஆற்றுப்படை நூல்கள் உள்ள இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? சரி, அப்போ 10 பாட்டு நூல்கள்லாம் எது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். 10 பாட்டு நூல்கள்லாம் எது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல பொருணராற்றுப்படை, பொருணராற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, சிறுவான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநாள்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம், இது எல்லாமே என்னது நம்மளுக்கு 10 பாட்டு நூல்கள் தான். அப்போ ஆற்றுப்படை நூல்கள் உள்ள இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு 10 பாட்டு தான் வந்து சரியான விடை. சரி, இதற்கு அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் 14 கீழ்கணக்கு நூல்கள் டேஸ் காலத்தை சார்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருடைய காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா களப்பிரர்கள் காலத்தை வந்து சார்ந்தது தான் 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் நம்மளுக்கு முக்கியமாக சொல்லப்படக்கூடிய மருந்து பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, சிறுபஞ்ச மூலம், ஏழாதி, திரிகடுகம், இது எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரியா? அதற்கு அடுத்தது, சேர மன்னர்களை பற்றிய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்துட்டு 10 அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்ன செய்யும் நம்மளுக்கு சேர மன்னர்களை பற்றி சொல்லும். அதாவது 10 தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 10 சேர அரசர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. முதல் 10லையும் நம்மளுக்கு இறுதி 10லையும் என்ன செய்யலை நம்மளுக்கு. அதாவது முதல் 10 அப்படின்னு சொல்லும்போது பாடியுள்ளவர் வந்து உதயன் சேரலாதன் வந்து பாடியிருப்பார். ஆனால் அரசன் அப்படின்னு சொல்லும்போது கிடையாது, அவருக்கு பரிசு பொருட்களும் கிடையாது. 10ஆம் 10லையும் நம்மளுக்கு சரியான டீட்டெயில் கொடுக்கல. ஆனால் 2ஆம் 10லேருந்து 9ஆம் 10 வரைக்கும் உள்ளதில் எல்லாத்துலேயுமே சேர மன்னர்களை பற்றி தான் என்ன செஞ்சுருப்பாங்க, பாடியிருக்காங்க. அடுத்தது, நீர் மீதி வந்த புறவி என்பது எந்நாட்டின் வணிகத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீர்வளங்களை பற்றி சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது சோழ நாட்டை பற்றி குறிக்கக்கூடியது. அதற்கடுத்தது, முட்டாச்சிறப்பின் பட்டணம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பட்டினப்பாலை அப்படிங்கிறதுல தான் என்ன செய்யும் இந்த நூல் வகைகள் இடம்பெற்றிருக்கும். நம்ம எத்திக்ஸ் புக் படிக்கும் போது என்ன செஞ்சுருப்போம், இதே இதில் நம்மளுக்கு வினாக்கள் வந்துட்டு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. சரியா? இதற்கு அடுத்தது, வைணவ திருமுறைகளை தொகுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லும்போது நாதமுனி தான் என்ன செஞ்சிருப்பாரு, தொகுத்திருப்பாரு. அப்போ நம்பியாண்டார் நம்பி, நாயன்மார்கள், சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவர் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நூலை வந்து எழுதியிருப்பாரு. நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு சொல்லும்போது அவரும் நூல்களை வந்து தொகுத்திருப்பாரு. அப்போ நம்மளுக்கு இருக்கிற 2 ஆப்ஷன் தான், நம்பியாண்டார் நம்பி, நாதமுதி, இவங்க 2 பேர்ல யார் வருவாங்கன்னா திருமுறைகளை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொன்னா நாதமுனி தான் என்ன செஞ்சிருப்பாரு, தொகுத்திருப்பார். இதற்கு அடுத்தது, 12 திருமுறைகளில் 8வது திருமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 8வது திருமுறை அப்படின்னு சொல்லும்போது அதை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாருடையது அப்படின்னா மாணிக்க வாசகருடையது. சரியா?
இவர் வந்து திருவாத ஊர் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, இவருடைய இயற்பெயரை வந்து சொல்லுவாங்க. இவருடைய பெற்றோர் பெயர் அப்படின்னா சம்புபாதாச்சாரியார் சிவஞானவதி அப்படின்னு சொல்லக்கூடியது இவருடைய பெற்றோர் பெயர். இவர் பாடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருவாசகம், திருக்கோவையார், திருவம்பாவை, இது எல்லாமே இவர் பாடியது தான். இவரை எப்படி சொல்லுவோம்னா அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சராக இவர் விளங்கியவர். சரி, இப்போ வைணவ திருமுறைகளை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல நாதமுனி. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் என்ன அப்படின்னு சொன்னால், வைணவ மரபில் கோயிலில் உள்ள இறைவனை போற்றி பாடுதல் அப்படிங்கிறது வந்து மங்களா சாசனம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது மங்கள சாசனம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது. இதை பாடினவங்க யார் அப்படின்னு சொல்லும் போது, திருமுறைகளை பாடினவங்க வந்துட்டு ஆழ்வார்கள் அப்படின்னு 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 12 நபர்கள். மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3776 இதனுடைய பாடல்களின் எண்ணிக்கை. இது தொகுத்தவர் தான் யார், நாதமுனி அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரியா? சரி, ஒன்பது, இதிகாசங்கள் எவ்விலக்கியத்தை சார்ந்தவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிதானே? இதிகாசங்கள் எந்த வகையான இலக்கியத்தை சார்ந்தவை அப்படின்னு பார்க்கும்போது வடமொழி இலக்கியத்தை தான் என்ன செஞ்சிருக்கு, சார்ந்தவை. இதிகாசங்கள்னு தமிழ் இலக்கியமோ பக்தி இலக்கியமோ என்ன செய்யாது, நம்மளுக்கு வராது. சரியா? அதுக்கடுத்து மருத நிலத்திற்குள்ளேய உரிப்பொருள் என்ன அப்படின்னு இதனுடைய விடை என்னன்னா ஊடல் நிமித்தமும் அப்படிங்கிறது மருதம் சார்ந்தது. சரி, அப்போ புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லக்கூடியது குறிஞ்சி திணையை சார்ந்தது. அதற்கு அடுத்தது இருத்தல் நிமித்தமும் அப்படின்னா முல்லை. இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு சொன்னா நெய்தலை சார்ந்தது. ஸோ மருத நிலத்திற்குரிய உரிப்பொருள் என்னன்னா ஆப்ஷன் ஏ, ஊடல் நிமித்தமும். 11, வேநீர்காலம் பெரும்பொழுதாக கொண்ட நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பாலை நிலம் அப்படின்னு சொல்றதா என்னது, வேநீர்காலத்தை பெரும்பொழுதாக கொண்டது. இளவேனில், முதுவேனில், இன்னொன்று பின்பணி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் என்னது, பாலை நிலத்தினுடையது. சரி, நெய்தல் நிலத்தினுடையது என்னதுன்னா கார், கூதிர், முன்பணி, பின்பணி, இளவேனில், முதுவேனில் 6 காலங்களையும் கொண்டது, பெரும்பொழுதுகளையும் கொண்டது வந்து மருதமும் நெய்தலுக்கும் 6 வரும். குறிஞ்சிக்கு என்ன வரும், கூதிரும், இன்னொன்று வந்துட்டு முன்பணி காலமும், முல்லைக்கு வந்துட்டு கார்காலம் வந்து வரக்கூடியது. சரியா? அதற்கு அடுத்தது ஆணிரை மேய்த்தல் என்பது எண்ணிலை மக்களின் தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா காட்டில் இருக்கவங்க தான் என்ன செய்வாங்க, ஆடு மாடெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான். அப்போ காடு சார்ந்த நிலமும் எது, முல்லை நிலம் தான். இது வந்து நம்மளுடைய தெய்வம் மாயோனை என்ன செஞ்சிருப்பாங்க, தலைவனாக கொண்டு வழங்கியிருப்பாங்க. சரியா? அப்போ ஆணிரை மேய்த்தல் அப்படிங்கிறது எதை குறிக்கணும், முல்லை திணையை குறிக்கக்கூடியது. அதற்கு அடுத்தது பட்டினப்பாலை, அதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உருத்திரங்கண்ணனார் தான் யாரு, பட்டினப்பாலை. இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் என்னது, பட்டினப்பாலைன்னு சொல்லக்கூடியது. சரி, அதற்கு அடுத்தது கீழ்கண்டவற்றுள் கூடலூர் கிழார் இயற்றிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் என்னது, இவரால் இயற்றப்பட்ட. இதனுடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இவர் வந்து 5ஆம் நூற்றாண்டை என்ன செஞ்சிருப்பாரு, சார்ந்தவராக இருந்திருப்பாரு. இவருடைய ஊரும் என்னதுதான், கூடலூர் அப்படிங்கிறது தான் இவருடைய ஊரும் கூட. மொத்த அதிகாரங்களாக 10 அதிகாரங்கள் எழுதியிருப்பாரு. அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்களை என்ன செஞ்சிருப்பாரு, எழுதியிருப்பாரு. சரியா? இதனுடைய திணை வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சி திணை. பாவகை வந்துட்டு குரல் தாழிசை அப்படின்னு சொல்லக்கூடியது. சங்க பாடல்கள் பாடியவர்களுள் பெண் பார்ப்புலவர்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னா 49 நபர்கள் தான் என்னது, பெண் பார்ப்புலவர்கள். குறிஞ்சி பாட்டு நூல்களில் அகமா புறமா என்று தெரியாத நூல் எது, 10 பாட்டு நூல்களில் அகமா புறமா என்று தெரியாத நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தான் என்னது, நம்மளுக்கு வந்துட்டு இது அகநூலா இல்லை புறநூலா அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கங்கள் இல்லாமல் இருந்திருக்கும். சரியா? ஏன்னா நம்ம படிக்கும்போது நெடுநல் வாடையை எப்படி இது பண்ணியிருப்போம்னா அகம் சார்ந்த நூட்கள். இப்போ 10 பாட்டில் அகம் சார்ந்த நூட்கள் எதுனா குறிஞ்சி பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல் வாடை, இது எல்லாமே. புறம் சார்ந்த நூல்கள்னா திரு, பொரு, சிறு, பெரு 4 படைகளும், மலைப்படுகடாம், மதுரை காஞ்சி, கூத்தராற்று படைன்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் புறம் சார்ந்ததாக இருந்திருக்கும். நெடுநல் வாடையத்தான் ஒரு வினாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இது அகம் சார்ந்ததாகவோ புறம் சார்ந்ததாகவோ என்ன செய்யணும் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இதற்கு அடுத்தது
எட்டுத்தொகை நூல்களில் புறப்பாடல்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 2 நூல்கள் வந்துட்டு புறநூல்கள் அப்படின்னு சொல்லலாம். 10 புறநானூறு தான் என்னது புறம் சார்ந்த நூல்கள். அப்போ அகமும் புறமும் சார்ந்த நூல் வந்துட்டு பரிபாடல். பொறுத்துக நூல் தொகுத்தவர் குறுந்தொகை அப்படின்னு சொல்லும்போது குறுந்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் கூடலூர் கிழார். அதற்கு அடுத்தது கலித்தொகையை தொகுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு உருத்திர சன்மனார் கலித்தொகையை தொகுத்தது. அதுக்கு அடுத்தது அகநானூரை தொகுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகநானூரை தொகுத்தவர் தான் உருத்திர சன்மனார் வருவாங்க. கலித்தொகையை தொகுத்தவர் வந்துட்டு நல்லந்துவனார் வருவார். அப்போ 3க்கு 1 அப்படி தானே? சரி. அதற்கு அடுத்தது ஐங்குறு நூறை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் தான் புழுத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இறுதியாக 2 வரும். ஸோ குறுந்தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறுந்தொகையை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ. ஸோ ஆப்ஷன் இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது 18க்கு 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் சரியானது. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. கலித்தொகையை தொகுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார் தான் தொகுத்திருப்பாரு. அகநானூற்றை தொகுத்தவர் யாருன்னா உருத்திர சன்மனார். அதே மாதிரி ஐங்குறு நூறை தொகுத்தவர் யாரு அப்படின்னு சொன்னால் புழுத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தொகுத்திருப்பார். ஸோ ஆப்ஷன் மட்டும் இதில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 19 எட்டுத்தொகை நூல்களில் காலத்தால் முந்தையது கலித்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே? காலத்தால் முந்தைய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புறநானூறு தான் முந்தைய நூல். எட்டுத்தொகை நூல்களில் காலத்தால் முந்தையது புறநானூறு. எட்டுத்தொகை நூல்களில் காலத்தால் பிந்தையது தான் என்னது கலித்தொகையும் பரிபாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். 19 கொஞ்சம் திருத்திக்கோங்க. காலத்தால் பிந்தையது தான் என்னது கலித்தொகையும் பரிபாடலும். முந்தைய நூல் எது அப்படின்னு சொன்னால் புறநானூறு அப்படின்னு சொல்கிறது தான் முந்தைய நூல். 20 தவறான கூற்றை தேர்ந்தெடு. 10 சேர மன்னர்களை பற்றிய பாடல். ஆமாம், சரிதான். இவற்றின் எல்லை 8லிருந்து 57 வரைக்கும் சொல்லக்கூடியது. ஆமாம், அதுவும் சரிதான். இதற்கு அடுத்ததாக சொல்லக்கூடியது தொகுப்பித்தவர் இரும்பொறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? அப்போ 10 தொகுப்பித்தவர் யாருன்னா தெரியவே செய்யலை. அவருடைய பேரே தெரியாது. இரும்பொறை அப்படிங்கிறது சரியான விடை இல்லை இதில். அதற்கு அடுத்தது இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல். ஆமாம், 10 என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இரும்பு கடலை அப்படின்னு என்ன செய்வோம் நம்ம இதை அழைப்போம். அதனுடைய மற்றொரு பெயரில் இரும்பு கடலை அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் தவறானது எது அப்படின்னு சொன்னால் தொகுப்பித்தவர் கிடையாது 10க்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதில் சரியானது. தவறானது, அதனால் அதுதான் கரெக்டானது. இப்போ 21 ஐங்குறு நூற்றில் நெய்தல் திணை பாடிய பாடல்களின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் அம்முவனார் தான் என்ன செஞ்சிருப்பாரு நெய்தல் திணை அப்படிங்கிறத பாடியிருப்பார். சரியா? இப்போ ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது என்ன நூல்களில் வருது அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றானது தான் என்னது ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, ஐங்குறு நூற்றில் நம்மளுக்கு எத்தனை திணைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 திணைகளாக இருக்கக்கூடியது தான் ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்போ குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர், நெய்தல் திணையை பாடியவர் அம்மோனோனார், மருதல் திணையை பாடியவர் ஓரம் போகியார், பாலை திணையை பாடியவர் ஓதலாந்தியார், முல்லை திணையை பாடியவர் பேயனார் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, நெய்தல் திணை பாடிய பாடல்கள் பாடியவர் அம்மோனார் 100 பாடல்களை என்ன செஞ்சிருப்பார் பாடியிருப்பார். 4 வகை பாக்களும் ஒருங்கே அமைய பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொன்னால் பரிபாடலை மட்டும்தான் என்ன செய்யும் 4 வகை பாக்களுமே ஒருங்கே என்ன செஞ்சுருக்கோம் அமையப்பட்டிருக்கோம். என்னது? வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. 4 வகை பாக்களும் இதில் என்ன செஞ்சுருக்கோம் இருக்கும். சரியா? இதற்கு அடுத்தது அகநானூற்று நூலை பதிப்பித்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகநானூறு அப்படின்னு சொல்லும்போது இது எந்த நூல் வகையை சார்ந்தது அப்படின்னா 8 தொகை நூல்களில் ஒன்று தான் இது. என்னது? அகநானூறு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய வேறு பெயர்கள் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை அப்படின்னு என்ன செய்வோம் இதை நம்ம சொல்லுவோம். சரி, வேறு இதை பற்றி வேறு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் அப்படின்னு சொல்லலாம். ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் இதுதான். இதில் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த நூலை
பதிப்பித்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசகோபால ஐயர் அப்படிங்கிறவர் தான் என்ன செஞ்சிருப்பார், இந்த நூலை வந்து பதிப்பித்திருப்பார். புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐயர் அப்படிங்கிறத விட ஐயங்கார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, நம்மளுக்கு வந்து சில புத்தகங்களில் கொடுத்துருப்பாங்க. எந்த வருடத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1920 என்ன செஞ்சிருப்பார், ராசகோபால ஐயங்கார் அப்படிங்கிறவர் இதை வந்து பதிப்பிச்சிருப்பார். அடுத்தது புறநானூறு பற்றிய செய்திகளுள் வேறுபட்டதை எழுதுக. புறநானூற்றில் இவனுடைய சிற்றில்லை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு சொன்னால் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு தமிழ் வரலாற்று பெட்டகமாக என்ன செய்யுது புறநானூறு அப்படிங்கிறது திகழுது. இதுக்கு அடுத்தது அதிக பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு சொன்னால் சமண முனிவர் அப்படின்னு சொல்கிறவர் தான் என்ன செஞ்சுருக்காரு, அதிக பாடல்களை வந்து பாடியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இது என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல சொல்லியிருக்காங்க இல்லையா, இதனுடைய சிற்றெல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதை என்னன்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம, சிற்றெல்லை அப்படின்னு சொல்லும்போது 4 தான். ஏன்னா இதனுடைய எல்லைகள் எவ்வளோன்னா 4 முதல் 40 வரைக்கும், ஒரு நிமிஷம், 4 முதல் 40 வரைக்கும் உள்ளது என்னது இதனுடைய எல்லை பகுதிகள். கடவுள் வாழ்த்தை வந்து பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாரதம் பாட பெருந்தேவனார், இது கரெக்டு தான். தமிழ் வரலாற்று பெட்டகமாக திகழ்கிறது, அதுவும் சரிதான். அதிக பாடல்களை பாடியவர் யாருன்னா சமண முனிவர்கள்னு சொல்லியிருக்காங்க, இது மட்டும்தான் தவறானது. 25 அகநானூற்றில் உள்ள பிரிவுகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 பிரிவுகள் தான் என்ன செய்யுது நம்மளுக்கு அகநானூற்றில் வந்து சொல்லப்படுது. சரி, அந்த 3 பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா களிற்றியானி நிறை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கடுத்தது மணிமிடை பவளம், அதுக்கடுத்து நித்தில கோவை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அப்போ களிற்றியானி நிறைனா 1லேருந்து 120 வரைக்கும், மணிமிடை பவளம் 121லேருந்து 300 வரைக்கும், அப்போ நித்தில கோவைனா 301லேருந்து 400 வரைக்கும். அப்போ மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா 400 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் களிற்றியானின்னு இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க, தனியாகவே கேட்டிருப்பாங்க. 120, மணிமிடை பவளம் 180, நித்தில கோவை 100 இப்படிங்கிறதான் படிச்சு வைக்கணும். தஞ்சையை தலைநகராக கொண்ட அரசர் யார் அப்படின்னு சொன்னால் சோழ அரசர் தான் தஞ்சையை வந்து தலைநகராக கொண்டிருப்பார். சரியா? அடுத்தது பாணாறு என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொன்னால் பெரும்பானாற்றுப்படை தான் என்ன செய்யும், பாணாறு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட அழைக்கப்படும். சரி, பெரும்பானாற்றுப்படை அப்படின்னு சொல்லும்போது இது எந்த நூல் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம 10 பாட்டு நூல்களில் தான் ஒன்று என்னது பெரும்பானாற்றுப்படை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த பெரும்பானாற்றுப்படையை காட்டிலும் சிறுபானாற்றுப்படையை காட்டிலும் அதிக அடிகளை இருக்கிறதுனால தான் இது என்னன்னு சொல்கிறோம், நம்ம பெரும்பானாற்றுப்படைன்னு சொல்லுவோம். இதனுடைய வேறு பெயர்கள் என்னென்னா பாணாறு, சமுதாய பாட்டு அப்படிங்கிறது இதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், இதை சொல்லலாம். இதை எழுதினவர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு சொல்கிறாரு, எழுதியிருப்பார். ஆற்றுப்படை நூல்களில் மிகச் சிறியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொருணர் ஆற்றுப்படை தான் என்னது இருக்கிறதுலையே மிகச் சிறியது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 248 அடிகளை என்ன கொண்டிருக்கோம். வஞ்சியடிகள் இடையில் வந்த ஆசிரியப்பாவால் என்னது இது வந்து ஆகியது அப்படின்னு சொல்லலாம். சரியா? சரி, இந்த பாடியவர் யாருன்னா முடத்தாம கண்ணியார் வந்து என்ன செஞ்சிருப்பாரு, பாடியிருப்பாரு. பாட்டுடை தலைவன் யாருன்னா சோழன் கரிகாலனை என்ன செஞ்சிருப்பாரு, சோழன் கரிகாலன் பெருவளத்தான்னு சொல்லுவோம் இல்லையா, அவரைத்தான் பாட்டுடை தலைவனாக வச்சு பாடியிருப்பாங்க. 29 பட்டினப்பாலை நூலின் தலைவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரிகாலன் தான் யாரு பட்டினப்பாலையினுடைய தலைவனாக என்ன செஞ்சிருப்பாரு, விளங்கியிருப்பார். பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லும்போது இது எந்த நூல்கள் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது இது 10 பாட்டு நூல்கள் ஒன்று தான் பட்டினப்பாலை. இதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னா வஞ்சி நெடும்பாட்டு, இன்னொன்று பாளைப்பாட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், இதை நம்ம சொல்லுவோம். சரியா? சரி, இதற்கு அடுத்தது கடையேழு வள்ளல்களை பற்றி குறிப்பிடும் நூல். 7 வள்ளல்களை பற்றி சொல்லக்கூடிய சிறுபானாற்றுப்படை தான் சொல்லும். ஆரி, ஓரி, பாரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம். நெடுநல் வாடையை என்ன செய்யணும், பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்கும்போது நெடுநல் வாடை நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா தலைவன் வந்துட்டு பிரிந்து போவான் இல்லையா, அந்த பிரிந்து போகும்போது அந்த வருத்தத்தில் தலைவிக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஒரு நெடிய வாடையாகவும் இன்னொன்று கடமையாற்றக்கூடிய வேந்தனுக்கு நல்ல வாடையாகவும் திகழ்கிறதுனால தான் இது என்னன்னு சொல்கிறோம், நெடுநாள் வாடை அப்படின்னு சொல்கிறோம்.
32 நீரின் வந்த நிமிர்பரி பரவியும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா பட்டினப்பாளைன்னு சொல்கிறோம் இல்லையா. இதில் தான் என்ன செஞ்சுருக்கோம் சொல்லியிருக்கோம். நீரின் வந்த நிமிர்பரப்பி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் மகிழும்னு சொல்லக்கூடிய பாடல் வரிகள் எதில் இருக்குன்னா பட்டினப்பாளையில் தான் இருக்கும். சரியா. அடுத்தது நெடுநல்வாடையை திருவிக்கா எவ்வாறு புகழ்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லலாம். நெடுநல்வாடையை திருவிக்கா புகழ்ந்துள்ளது தமிழ் சுரங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதனுடைய வேறு பெயர்களில் ஒன்றும் எனது நெடுநல்வாடையினுடைய வேறு பெயர்களில் தமிழ் சுரங்கம் அப்படிங்கிறது ஒன்று. இதை பாராட்டியிருக்கிறது வந்து திருவிக்கா வந்து பாராட்டியிருப்பார். வேறு என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 பாட்டின் இலக்கிய கருவூலம்னு சொல்லியிருப்பாங்க. இதை இலக்கிய கருவூலம்னு. நப்பூதனார் பாடிய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது தான் என்ன பண்ணியிருப்பார் நப்பூதனார் அப்படிங்கிறவர் வந்து பாடியிருப்பார். அப்போ முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று தான். முல்லைத்திணையை பாடியதுனால இது முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. காவிரி பூம்பட்டினத்தினுடைய பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு சொன்னால் 8 தொகை நூல்கள் ஒரு பாடலையும் என்ன செஞ்சிருப்பார் பாடாதவராக இருந்திருப்பார். இதை பாடினவர் அவர் தான். சரியா. இதற்கு அடுத்தது அடிவரையறை அறிந்து சரியான வரிசையை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே. ஐங்குறு நூறு குறுந்தொகை நற்றிணை அகநானூறுன்னு சொல்கிறோம். ஐங்குறு நூறுனுடைய அடிவரையறை 3 to 6. குறுந்தொகை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அடிவரையறை 4 to 8. நற்றிணை 9 to 12. அகநானூறு 13 முதல் 31 வரை. சரி. அப்போ 10 அடிவரையர் 8 to 57. பரிபாடலுடையது 25 400 வரைக்கும். கலித்தொகையினுடையது 11 to 80 வரைக்கும். சரியா. மற்றதையும் சேர்த்து படிச்சுக்கணும் படிக்கும்போது. புறநானூறுக்கு 4 to 40. பொறுத்துக. குறிஞ்சிப்பாட்டு இதை யார் எழுதியிருப்பாங்க கபிலர் எழுதியிருப்பாரு. முல்லைப்பாட்டு யார் எழுதியிருப்பாங்க நப்பூதனார். பட்டினப்பாலை யார் எழுதியிருப்பாங்க நம்மளுக்கு கடியலூர் உருத்திரன் கண்ணனார். கடைசியில் நெடுநல்வாடை அப்படின்னு சொல்லும்போது நக்கீரர் என்ன செஞ்சிருப்பார் எழுதியிருப்பார். சரியா. ஒவ்வொரு பாடல்களையும் படிக்கும்போது அதனுடைய ஆசிரியர் பெயர்களையும் என்ன செஞ்சுருக்கணும் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். சரி. இதற்கு அடுத்தது வந்து பொருந்தாததை கண்டெழுது நூல் அடிகள் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பானாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது 500. மதுரை முல்லைப்பாட்டு வந்துட்டு 103. பட்டினப்பாலை வந்துட்டு 301 அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி. அப்போ மதுரை காஞ்சிக்கு என்ன செஞ்சுருக்காங்க இங்கே தவறான விடைகளை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அடிவரைகளெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு தான் மாங்குடி மருதனார் வந்து எழுதியிருப்பார் இல்லையா. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம். மதுரை காஞ்சியினுடைய அடிவரையர் வந்துட்டு 872 கிடையாது 782 அப்படிங்கிறது என்னோட அடிவரையர். அதில் 350 நல்லா கவனிச்சுக்கணும் 782 இதனுடைய அடிவரையறை. இதில் ஒரு 354 பாடல்கள் வந்துட்டு மதுரையை பற்றி மட்டுமே என்ன செஞ்சுருப்பாங்க பாடியிருப்பாங்க. சரியா. சரி. அடுத்தது பொறுத்துக. சிறுபான் ஆற்றுப்படை திருமுருக ஆற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை பெருமான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லும்போது இதை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து நக்கீரர் பாடியிருப்பார். பொருணராற்றுப்படை வந்து முடத்தாம கண்ணியார். பெருமான் ஆற்றுப்படை வந்துட்டு கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 10 பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்டுள்ள நூல் எது அப்படின்னு சொன்னால் நெடுநல்வாடையில் தான் என்ன செஞ்சுருப்பாங்க பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக என்ன தலையாங்கனத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடியிருப்பாங்க. முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுலேயும் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவராக வச்சு தான் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சரியா. சிலர் வந்து சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்கிறோமா. இதனுடைய பாட்டுடைய தலைவன் யாருன்னா தலையாங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். முல்லைப்பாட்டு சொல்லுவாங்க சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஆப்ஷனில் இது 2 தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுதான் சரியானது. சங்க காலத்தில் தென்னிந்தியாவில் ரோமானியர்களுடன் வணிக வர்த்தக உறவுகளையும் அகஸ்டிற்கு கோயிலை கட்டிய நகரம் வந்து முசிறி. இது எந்த சங்ககால அரசன் கரும்பு பயிரை அதிகமாக அறிமுகப்படுத்தினான் அப்படின்னு சொன்னால் அதியமானுடைய காலத்தில் தான் என்ன செஞ்சாங்கன்னா கரும்பு பயிர்களை வந்து அறிமுகப்படுத்தினான். சரியான இணையை கண்டறிக.
எட்டு தொகை, புறநானூறு, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், காப்பியம், திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான இணை அப்படின்னு சொல்லும்போது எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம் வரவே செய்யாது, அது காப்பிய இலக்கியம். காப்பியம் அப்படின்னா திருக்குறள், இதுவும் வராது. சரியான இணை எது? ஒன்று மட்டும்தான். 43 சங்க காலத்தில் மலை சார்ந்த நாடுகளை ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா வேளிர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. அதற்கு அடுத்தது 44 முதற் சங்கம் நடைபெற்ற நகரம் எது அப்படின்னு சொன்னால் தென்மதுரை தான் முதற் சங்கம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் கபாடமுறை மாதிரியும் அதுக்கடுத்து கடைசியாக வரக்கூடியது தான் என்னது? நம்மளுடைய மதுரை அப்படின்னு சொல்லக்கூடியது. கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுள் உதவியவைகள் யாவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போதுமே சங்ககால மன்னர்களுக்கு உதவுகிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் 50 குழுக்களும் எண் பேராயங்களும் இருப்பாங்க. அதாவது 5 நபர்கள் கொண்ட குழுக்களும் 8 நபர்கள் கொண்ட பேராயங்களும் என்ன இருப்பாங்க. சரியா? 46 குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இவங்களுடைய அந்த வேலைகளை பற்றி கேட்டிருக்காங்க. குறிஞ்சி அப்படிங்கும்போது வேட்டையாடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் குறிஞ்சின்னா மழை சார்ந்த இடங்கள், மலையில் வேட்டையாடுதல், உணவு சேகரிப்பாங்க. முல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே கால்நடை வளர்ப்புகளை பயன்படுத்துவாங்க, ஆணிரைகளை மேய்ப்பாங்க இல்லையா. மருதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது வயல்களில் தான் என்ன செய்வாங்க? வேலை பார்ப்பாங்க. அப்போ உணவு உற்பத்தி செய்வாங்க, சேமிப்பாங்க. நெய்தல் அப்படின்னு சொல்லும்போது இது கடலும் சார்ந்தது அப்படி தானே. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா மீன் பிடிக்கிறது, உப்பு உற்பத்தி. ஸோ ஆப்ஷன் ஏ. பின்வரும் சங்க இலக்கியங்களில் புத்த வழிபாடு பற்றிய ஆதாரங்களை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மதுரை காஞ்சியில் தான் என்ன செய்வாங்க? புத்தருடைய இந்த வழிபாடுகளை பற்றியெல்லாம் என்ன செய்வாங்க? சொல்லியிருப்பாங்க. சரி, இதற்கு அடுத்தது பொறுத்துக. கழிஞத்து பரணி அப்படின்னு சொல்லும்போது ஜெயம் கொண்டார் தான். பெத்தலகேமை குறைவெஞ்சி தஞ்சை வேதநாயக சாஸ்திரி, அழகர் கிள்ளி விடுத்தூது பலபட்டடை சொக்கநாத புலவர், மூவருளா அப்படின்னா ஒட்டக்குத்தர். நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் நேராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஏ. இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படுவது எதுனா கம்பராமாயணத்தை தான் இயற்கை பரிணாமம்னு சொல்லணும். நம்மளோட 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கூற்றை ஆராக. கபிலரை வாய்மொழி கபிலன் என்று புகழ்ந்தவர் நக்கீரர். கபிலரை புலனொழுக்கற்ற அந்தநாளன் என்று புகழ்ந்தவர் பெருங்குன்றூர் கிழார். அதுக்கடுத்து இது ரெண்டில் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு தானே. முதல்ல உள்ளது சரி. கபிலரை வாய்மொழி கபிலன் அப்படின்னு புகழ்ந்தவர் நக்கீரர் தான். புலனொழுக்கற்ற அந்தநாளன் என்று புகழ்ந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவரை புகழ்ந்தவர் யாருன்னா மாரோகத்து நப்பச்சலையார் அப்படின்னு சொல்லுவார். இவர் தான் என்ன செஞ்சிருப்பாருன்னா இவரை பற்றி புகழ்ந்திருப்பார். அப்போ ஆப்ஷன் 1 தான் சரி. 51 பாருங்க, பொறுத்துக. நீதி நூல்களுள் சிறியது எதுன்னா இன்னா 40. நீதி நூல்களுள் பெரியது எதுன்னா திருக்குறள். அகநூல்களுள் சிறியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார் 40. அகநூல்களுள் பெரியது எது அப்படின்னு சொன்னால் திணைமலை 150 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆப்ஷன் ஏ. 52 சரியானதை தேர்ந்தெடு. திணைமாலை 150 ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் கனிமேதாவியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல திணைமாலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எந்த வகை நூல்களை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் என்னது? திணைமாலை 150 அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மாக்கா என்ஆர் மாணாக்கர் கனிமேதாவியர். இவர் தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம இதனுடைய ஆசிரியர். அப்படி தான் ஏழதி எழுதினவரும் இவர் தான். கைநிலை ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புள்ளங்காடனார் அப்படின்னு சொல்கிறது. களவழி அப்படின்னு சொல்லும்போது யாரை சொல்கிறோம்? நம்ம பூதஞ்சேந்தனார் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி தானே. இப்போ கைநிலை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் கைநிலை ஆசிரியர் புள்ளங்காடனார் தான். களவழி 40 அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய ஆசிரியர் பொய்யார். இதில் பூதஞ்சேந்தனார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பூதஞ்சேந்தனார் அப்படிங்கிறது யாரை பற்றி அப்படின்னு சொல்லும்போது இனிய சொற்களை சொல்லக்கூடியது தான் என்னது? பூதம் சொல்லும். சரியா? இதற்கு அடுத்த வினா பொறுத்துக. குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் உள்ள ஆசிரியர்கள் பெயர் தான். குறிஞ்சின்னா கபிலர் தான். முல்லை அப்படின்னு சொல்லும்போது சோழன் நல்லுருத்திரன் அப்படிங்கிறவர் தான் என்ன செஞ்சிருப்பார்? இதை எழுதியிருப்பார். நெய்தல் அப்படின்னு சொல்லும்போது நல்லந்துவனார் எழுதியிருப்பார். மருதத்தினுடைய ஆசிரியர் மருதன் இளநாகனார்.
உவேசா அவர்கள் புறநானூற்றை பதிப்பித்த ஆண்டு எதுன்னா, இது ஒவ்வொரு முறையும் அதிகப்படியான முறைகள் வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் இயரில் கொஷினில் கேட்டிருக்காங்க. 1894 தான் என்ன செஞ்சிருப்பார், உவேசா அவர்கள் புறநானூற்றை வந்து பதிப்பித்திருப்பார். பொறுத்துக. திருமால் அப்படின்னு சொல்லும்போது இது செவ்வேல், இது காடுகால் அப்படின்னு சொல்கிறது. இதனுடைய ஆசிரியர் பெயரும் அந்த எண்களினுடைய எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க நமக்கு. திருமால் அப்படின்னு சொல்லும்போது 8, செவ்வேல் அப்படின்னு சொல்லும்போது 31, காடுகால் அப்படின்னு சொல்லும்போது காளியை குறிக்கக்கூடியது 1. ஆப்ஷன் வந்து சி. 56, ஒய்மா நாட்டு நல்லிய கோடனின் பரிசை பெற விரும்பிய பாணன் ஒருவன் அவனிடம் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்துள்ளது பெரும்பானாற்றுப்படை. தொண்டைமான் இளந்தரையனிடம் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்த நூல் வந்துட்டு சிறுபானாற்றுப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? இது இரண்டுமே நம்மளுக்கு வந்துட்டு 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாக 10 பாட்டு நூல்களுள் ஒன்றாக வரக்கூடியது தான் சிறுபானாற்றுப்படை. அதே மாதிரி மேலே சொல்லியிருக்காங்க இல்லையா பெரும்பானாற்றுப்படை, இதுவுமே நம்மளுக்கு எதில் வரும், 10 பாட்டு நூல்களுள் ஒன்றாக தான் வரும். சரியா? சரி, இதில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது இரண்டுமே நம்மளுக்கு என்னது, தவறானது தான். ஏன்னா சிறுபானாற்றினுடைய பாட்டுடை தலைவன் தான் யார் அப்படின்னு சொன்னால் ஒய்மா நாட்டு நல்லியக்கோடன் அப்படிங்கிறது சிறுபானாற்றினுடைய பாட்டுடை தலைவன். அதே மாதிரி தொண்டை இளந்தரையன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இது வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு ஆசிரியரில் வரக்கூடியது தான். சரி, யாதில் வருவாங்கன்னா பெரும்பானாற்றுப்படை. இரண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க, இரண்டுமே தவறு. கம்பராமாயணத்தின் முதல் படலம் எது அப்படின்னு சொன்னால் ஆற்றுப்படலம் அப்படிங்கிறது தான் கம்பராமாயணத்தினுடைய முதல் படலம். கம்பரின் சமகால புலவர்களுள் தவறானவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, பரஞ்சோதி முனிவர் எவருமில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒட்டக்கூத்தர், புகழேந்தி எல்லாம் ஒரு காலத்தை சார்ந்தவர்கள். பரஞ்சோதி முனிவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் மற்றொரு காலத்தை சார்ந்தவராக வருவார். சரியா? இப்போ ஒட்டக்கூத்தர், புகழேந்தி எல்லாம் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள். பரஞ்சோதி முனிவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராக வருவார். சரியா? அதற்கடுத்தது பொறுத்துக திருவிளையாடற் புராணம், அதுக்கடுத்து தேம்பாவணி, சீரா புராணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. திருவிளையாடற் புராணத்தில் 33, 63 நம்மளுக்கு தெரிஞ்சது தான். தேம்பாவணி அப்படின்னு சொல்லும்போது 36, 15. சீரா புராணமாக 50, 27. ஸோ ஆப்ஷன் வந்து 3, 1, 2. பரணி வகைகளுள் தவறானது எதுனா பாசவதை பரணி, சீனத்து பரணி, திராவிட பரணி, இது எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம், சரியானது தான். இதில் தவறானது அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது நம்மளுக்கு தவறானது. சரி, இன்றைய வினாக்கள் எல்லாமே நம்ம 60 வினாக்களுக்கும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். இதே போல் மற்றொரு பாடத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் முழுமையான வினாக்களின் கூடிய இதில் என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். நன்றி.